போட்டு நல்லா தேய்ச்சிட்டாலே க்ளீனாக ஆகிடும். வாரத்தில் ஒரு நாள் ப்ளீச்சிங் பவுடர் போட்டுடணும். பக்கெட்லாம் வந்தால் பக்கெட்லாம் வெறும் ப்ளீச்சிங் பவுடர் போட்டு க்ளீன் பண்ணாலே இந்த உப்பெல்லாம் போயிடும், நல்லா நீட்டாக. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இது இருக்கா, இது இந்த இதில் வந்து என்னென்னா கோலப்பொடியும் சர்ஃபும் வச்சுருக்கேன். தட்டி காமிக்கிறேன், அப்புறம் தள்ளி விட்டுருவேன். இது என்னென்னா கோலப்பொடியும் சர்ஃபும் கலந்து வச்சுக்கிட்டோம்னா இந்த வாட்டர் பாட்டிலில் இதை போட்டு வாரம் வாஷ் பண்ணாலே போதும். நம்மளுக்கு வந்து பெருசாக ஒன்றும் இதாக போகிறதில்ல. இதில் சர்ஃப் பவுடரும் கோலப்பொடியும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா இப்படி, இது யாருக்கு எப்படி இருந்தாலும் டாய்லெட்டுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். இந்த மாதிரி வச்சிட்டோம்னா நம்ம இதை தூவிட்டு கழுவி விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, வாரம் நல்ல வாசனையாக இருக்கும். வாஷ் பண்ணிட்டா நீட்டாகிடும். அவ்வளோதான். ரொம்பலாம் க்ளீன் பண்ண முடியாது. வாஷம் இருக்க தொடப்பம், பிளாஸ்டிக் தொடப்பம், அவ்வளோதான். அதனால் ஆசிட் மட்டும் ஊற்றக்கூடாது. ஆசிட் ஊற்றினா நம்மளுக்கும் காலில் கெமிக்கல் யூஸ் பண்ணி கால் இதாகும். அப்புறம் வந்து அது சரியாக கழுவாம விட்டாலும் நம்மளுக்கு தான் பிரச்சனை. ப்ளீச்சிங் பவுடர் போட்டாலே க்ளீன் ஆகிடும். ஓரளவுக்கு க்ளீன் ஆகிடும்னா வாரம் ஒரு தடவை க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த டோர் வந்து இப்படி ஆகிடும், 15 வருஷம் 10 வருஷத்தில் இப்படி ஆகிடும். அதை ஒரு நாள் க்ளீன் பண்ணணும். அது எதை வச்சு க்ளீன் பண்ணுறதுன்னு தெரியல, யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனால் மேக்ஸிமம் க்ளீன் பண்ணுறேன். மேலெல்லாம் இல்லை, இங்கே மட்டும்தான். அப்போ இந்த இதிலலாம் போயிடுது, டைல்ஸ்லலாம் ப்ளீச்சிங் பவுடர் போட்டாலே போயிடுது, க்ளீனாக போயிடுது. ஆசிடே நான் போடுறதில்ல, ஒன்லி ப்ளீச்சிங் பவுட்ரு, அந்த கோலப்பொடியும் அந்த சர்ஃபும் கலந்து மிக்ஸ் பண்ணி வைக்கிறது, வாரம் போடுறது. மாதம் ஒரு தடவை ப்ளீச்சிங் பவுட்ரு, அவ்வளோதான். பாத்ரூமை இப்படி மெயின்டைன் பண்ணாலே போதும். இந்த ஜக்கெல்லாம் க்ளீன் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா